ஒயிட் ஷீட்டு இதெல்லாமே எடுக்க முடியாது. அதை வந்து நம்ம இந்த எம்பி ட்ரேல வச்சு எடுத்துக்கலாம். இந்த ட்ரேல வச்சு எடுக்கும்போது இந்த ஷீட்டு இந்த மேலே இந்த சென்சார் வந்து ஓப்பனில் இருந்துச்சுன்னா லாக் பண்ணிடும். இது வந்து சென்சார், அப்போ தான் வந்து பேப்பர் ஃபீட் ஆகும், இல்லாட்டி எரர் பண்ணிடும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கேஸ்கெட். இதில் வந்து நீங்கள் 150 ஷீட்ஸ்க்கு மேலே நீங்கள் தாராளமாக வச்சுருக்கீங்க ஜாஸ்தியாக. ஓகேங்களா? A4 வரைக்கும் தான் வச்சுருக்கோம். லீகல் இந்த மாதிரினா இதில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். அது வந்து எம்டி ட்ரே கேஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அவுட்புட் ஆகும். இது ADF. ADF வந்து ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஸ்கேனர் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே பார்க்க மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே இதுதான் ஜஸ்ட்டு உள்ள ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் வந்து ஃபீட் ஆகி நமக்கு ஜெராக்ஸ் ஆகிடும். ஸ்கேன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்லேருந்து பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸாக எவ்வளோ பேஜஸ் வேணாலும் நம்ம எடுக்கலாம். ஜெராக்ஸ் வந்து இப்போ எனக்கு ஒரு 10 பேஜ் ஜெராக்ஸ் எடுக்கணும். ஒவ்வொரு பேஜ் அப்படின்னா ஜஸ்ட் ADFல வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா வந்து அதுவே எடுக்கும்போது ஸ்கேன் பண்ணுறது அதே மாதிரி அதுவே ஸ்கேன் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா இது ஜெராக்ஸ் இது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்டும் எடுத்துக்கலாம். லீகல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வச்சு எடுக்க முடியாது. A4 வரைக்கும் தான் இதுலேயும் எடுக்க முடியும். லீகலில் தான் ஸ்கேன் பண்ணணும்னா இதில் தான் ஸ்கேன் பண்ணி எடுக்கணும். ஸ்கேனும் சரி ஜெராக்ஸும் சரி இதுலேயே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா கார்டு இந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும், ஆதார் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வச்சுருக்கீங்க இந்த இடம் இருக்குது, இதை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வச்சு ஜெராக்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் வேணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எம்டி பேஜ்னா உள்ள பேப்பர் வந்து இப்படி தான் பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இந்த கார்னர் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். நம்ம வந்து நாளைக்கு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட். மறுபடியும் வந்து அதே பேஜ் உள்ள வச்சுட்டு மேனுவலாக இது திருப்பி இந்த பக்கம் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதாவது ஒரே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பண்ணுறது. நம்ம ஆஃப் பண்ணும்போது அங்கே வந்து டேரெக்டாக அங்கே ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்கே தான் ஆஃப் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே பண்ணிடுறோம். இது பார்த்தீங்கன்னா மெயின். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி யூஸ் பண்ணுறது, பேஜ் சைஸ் இதெல்லாம் செட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா பேக் வெளிவெளிக்கு சப்போஸ் நீங்கள் இது ஃபுல்லையாக ஆப்ஷன் போயிட்டீங்க உள்ளே போனதுக்கப்புறம் வெளியே வர மாட்டீங்களா அப்படின்னா நீங்கள் இந்த காப்பி மோட் இருக்குல்ல இதை கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே மோட் நார்மல் காப்பி மோட்டு கொண்டு போகிறோம். இது நெட்ஒர்க் ஃபீல்டு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாம் வந்து ஒன்று வைஃபை கனெக்ஷன் நம்ம எல்லாம் செட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இந்த ஆப்ரேட்டிக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இது ஸ்கேன் இருக்குது, மேனுவல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ் இந்த மாதிரி இந்த டைப்பில் ஆப்ஷன்ஸ் இது ஸ்டாப் பண்ணுங்க. ஜெராக்ஸ் கையில் எடுக்கணும் வேண்டாம்னா ஸ்டாப் கொடுத்தோம்னா ஸ்டாப் பண்ணுவோம். இது ஸ்டாப் பண்ணுவோம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுற யாரோ இது ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எவர் இண்டிகேஷன். சப்போஸ் பிரிண்டரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இங்கே ஆரஞ்சு கலர் லைட்டு பிளிங்க் ஆகும். அப்போ நம்ம வந்து என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் சால்வ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இங்கு லெவல் பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த டாட் இருக்கும். இது வரைக்கும் இந்த டாட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். கீழே போகணும்னு பார்த்துக்கிட்டீங்களா? நீங்கள் கலர்லேயே ஜெராக்ஸ் பிரிண்ட் எடுக்கலாம். ஆனால் அந்த ஹெட்டு மட்டும் மொபைலில் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். மொபைலுக்கு பிரிண்ட் கொடுக்குறது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும். ஆட்டோ டாக்குமெண்ட்டு ஸ்டிச்சு இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணுறது பிடிஎஃபாக தான் செய்யணும். மூணுமே ஃபோட்டோ கஸ்டம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைல், அதாவது இமேஜ் ஸ்கேன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸ்டிச் இது ஸ்கேன் கீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் மாதிரி
இப்போ இந்த பேஜை நான் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும்போது ப்ரிவ்யூ பேஜ். ப்ரிவ்யூவில் வந்து எனக்கு இந்த பக்கம் இந்த ஃபாண்ட் மட்டும் போதுன்னா அதை மட்டும் க்ராப் பண்ணி ஸ்கேன் பண்ணி சேர்ப்பேன். ஸோ எடிட்டிங் மாதிரி ஓசியாங்கிறது ஓசியா சீரியல்ஸ் அந்த ஷீட்டை ஸ்கேன் பண்ணுறது. பிடிஎஃப் எடிட்டருங்கிறது வந்து நம்ம பிடிஎஃப் ஃபைல் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதை எந்த இதில் வேணும் கேபி இதெல்லாம் மாற்றிக்கலாம். அதனால அந்த எடிட்டர் அதுவும் க்ராப்பிங்கு இந்த மாதிரி எல்லாம் வரும். பிடிஎஃப் ஃபைலை எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஆட்டோ வந்து சிங்கிள் பேஜ் வச்சு ஸ்கேன் ஆகி சேருவோம். டாக்குமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎஃப்ல வைக்கிறீங்க ஒரு 10 பேஜ் வைக்கிறீங்க, இல்லாட்டி இந்த மேனுவலாக நம்ம உள்ள ஸ்கேனர் இதில் ஸ்கேனர் இந்த இதில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஜ் ஸ்கேன் ஆகி முடிச்சு ஒரு 10 பேஜ் கண்டினியூஸாக வச்சு ஸ்கேன் ஆகி முடிச்சதுன்னா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்கேனர் எக்ஸிட்னு கேட்கணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் பேஜ் வச்சு எடுக்கணும் அப்படின்னா பேஜஸை வச்சுட்டு ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆகும். இப்போ ஒரு கண்டினியூஸாக ஒரு 15 பேஜ் 20 பேஜ் எடுக்கிறீங்கன்னா அந்த 15 பேஜ் சிங்கிள் ஃபைலாக 1 by 1 ஒரு டாக்குமெண்ட்ரியாக சேவ் ஆகும். ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா புக்லெட் மாதிரி சேருவாங்க. ஒரு பேஜ் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா A3 சைஸ். A3 சைஸ். ஆனால் இதில் எடுக்க முடியாது, ஆனால் சேவ் ஆகும். அப்படி ஆகும். சப்போஸ் நம்ம ஸ்கேன் பண்ண ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது செட்டிங்ஸை நம்ம ஸ்கேன் ஆகிறது வந்து சேவ் ஆகிற செட்டிங்ஸ் மாற்றணும்னா இங்கே கீழே போய் அது எப்படிங்கிறது ஆட்டோவில் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் மட்டும் தான் ஸ்கேன் ஆகும். டாக்குமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா 2 பேஜஸ் ஸ்கேன் ஆகும். டாக்குமெண்ட் அதுவே ஒவ்வொன்றா எடுக்கும். முடிச்சோன்னா ஏதாச்சும் இருக்கா ஸ்கேனர் வச்சுருக்கு இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். டியூப்ளெக்ஸ் இது இப்போ ஃபைலுக்குள்ள போனீங்கன்னாலும் கொண்டு வரும். கண்ட்ரோல் டியூப்ளெக்ஸாலே சரி. இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி சீரியஸ் இந்த நம்பர் ஆஃப் காப்பீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஜஸ் கரண்ட் பேஜஸாக ஆல் பேஜஸ்னால் நம்ம செலக்டடாக இருக்கும். இப்போ அந்த பேஜஸ்லாம் இந்த 3வது பேஜ் மட்டும் என்னன்னா அந்த மாதிரி செலக்டடாக இருக்கும். ஆல் பேஜஸ் இது டிஃபால்ட். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிஃபால்ட். இந்த நீங்கள் கலர் ஹெட்டு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கிரேஸ்கேல் பிரிண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாண்ட் வந்து கலர் வரும். நீங்கள் கலரில் எடுத்துக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கலாம். டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா டியூப்ளெக்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே சார், ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே. இது பார்த்தீங்கன்னா மீடியா டைப் நம்ம என்ன பேப்பர் யூஸ் பண்ணுறோம், லைன் பேப்பர் என்னோட என்ன யூஸ் பண்ணோமோ அது பேப்பர் டைப். இது வந்து பேப்பர் சைஸ் டிவியில் லெட்டராக ஏற்படலாம் இது யூஸ் பண்ணுறது அது இது பிரிண்ட் அவுட்புட் பாயிண்ட் டைப் கொடுத்தீங்கன்னா நம்ம இப்போ நார்மலாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட். இதே உங்களுக்கு நமக்கு டார்க்காக வேணும்னா நீங்கள் டைப் கொடுத்துருவோம், இல்லை கொஞ்சம் டல்லாக வேணும்னா எப்போ. இது வந்து பேப்பர் சோர்ஸ் உங்களுக்கு எந்த சோர்ஸ் வேணும் அதாவது கேஸ்ட்டு தான் எனக்கு வச்சுக்கலாம். அதனால் அது கரெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே எனக்கு ஜஸ்ட் இதை செட்டிங்ஸ் ஓகே கொடுத்துட்டு டியூப்ளெக்ஸ் அதனால் அதுவே நம்ம எடுத்துட்டோம்னா அப்புறம் எல்லாம் காமிச்சு பேப்பர் போகாது. பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் வந்து இந்த பிரிண்டரோட ஹாட்ஸ்பாட் வேணும். இது ஓட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு ஸ்மால் இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயும் போட்டு சரி சொல்ல ஃபோட்டோ பிரிண்ட் அப்படிங்கிறது நம்ம மொபைலில் கேமராவில் வாட்ஸ்அப் இமேஜஸ் இதெல்லாம் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் மெயில் ஃபைல் டாக்குமெண்ட்ரி இதெல்லாமே இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் காப்பிங்கிறது வந்து இப்போ ஒரு ஃபைலில் டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து க்ராப் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்கேனிங்கிறது ஃபைல் உள்ளே வச்சுட்டு இங்கே ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் ஆகி மொபைலில் சொல்லுவோம். ஓகேங்களா? காப்பிங்கிறது வந்து நம்ம மேனுவலாக ஜெராக்ஸ் கொடுக்குறது, அதாவது ஸ்மார்ட் ஜெராக்ஸ் கொடுக்குறோம். உள்ள ஃபைலில் வச்சுட்டு எவ்வளோ காப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஜெராக்ஸ் கொடுத்தோம்னா ஜெராக்ஸ் ஆகிடும். நம்ம மேனுவலாக பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம்.
இதுக்குள்ளே போய் தான் ஃபோட்டோ வந்து பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் வெளியே வந்துட்டு ஒரு மெயிலில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருக்குது, இந்த மாதிரி இருக்க ஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போயிட்டு ஷேர் கொடுத்தீங்கன்னா இந்த பிரிண்டரோட சிம்பிள் காமிச்சு, பிரிண்ட் சிம்பிள் காமிச்சு, அதை கட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பிரிண்ட் ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நோட் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரிண்ட் செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பி 100 வரைக்கும் எவ்வளோ வேணுமோ நமக்கு பேப்பர் சைஸு லீகலாக லெட்டராக ஏற்படலாம், மீடியா டைப்பு ப்ளைன் பேப்பராக இன்ஜெக்டாக இல்லை என்ன சொல்யூஷன் ப்ளைன் பேப்பர் பார்டர் டிஃபால்ட்டு கலர்னால் கலர் மோனோகிராமாக பிளாக் ஜஸ்ட்டு வெளியே வந்துட்டு நோட்டீஸ் கொடுக்க போட்டுருங்க. கம்யூனிகேட் ஆகிடுச்சு, நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். கேன்சல் கொடுத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம்.